வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. கோளூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் 11ஆம் ஆண்டு ஆண்டு தொடக்க விழா தலைவர் அவர்களே, இந்த அறக்கட்டளையினுடைய தலைவர் அவர்களே, 14 ஆண்டுகளாக இந்த பகுதியிலே வாழும் மக்களுக்கு ஆன்மீக அறிவு விளக்கேற்றும் அருள்தொண்டரை ஆற்றி வந்திருக்கின்ற மனவளக்கலை ஆசிரியர் பெருமக்களே, அரங்காவலர்களே, அருள் தொண்டர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற சிந்தனை ஆற்றல் மிக்க சகோதர சகோதரிகளே, அனைவரையும் அன்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று எனது உரையை தொடங்குகிறேன். இங்கே நாம் சிந்தனைக்கு எடுத்திருக்கின்ற பொருள் செல்வந்தர் ஆகலாம். வள்ளுவர் பெருந்தகை சொல்லுகிறார், பொருள் இல்லாதற்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லாதற்கு அவ்வுலகில்லையானது. இதுல பொருள்னா என்ன, அருள்னா என்ன? பொருள் என்பது புலன்களுக்கு எட்டுவது, புலன் உணர்வுக்கு எட்டுவது பொருள். இங்கே திடப்பொருள், திரவ பொருள், வாயு பொருள், இதெல்லாம் பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த பொருட்களை கடப்பொருள், உயிர் பொருள் என்று 2 பிரிவாக பிரிக்கலாம். இப்ப கடப்பொருளும் உயிர் பொருளும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. இப்படி நம்ம உயிர் வாழ்றோம், இந்த உடம்புல உயிர் வாழும். வாழ்றதுக்கு என்ன வேணும்னு பாருங்களேன். உணவு வேணும், உடை வேணும், உறைவிடம் வேணும். இது சாதாரணமா எல்லாருக்கும் தெரியும். இது பொருள் தானே. உணவு, உடை, உறவு, இந்த 3 எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று என்கிற 4 பௌதிக பிரிவுகளும் ஒரு குறிப்பிட்ட வீதாச்சாரத்துல ஒன்று கூடி இயங்கும். இப்ப உணவு எடுத்துக்கங்க. உணவுங்கிறது நிலமும் நீரும். இங்க தமிழ் அறிஞர்கள்லாம் இருக்கீங்க. உணவெனப்படுவதே நிலத்தோடு நீரே, புறநானூறு சொல்லு. அப்ப இங்க உணவு எதுக்குன்னா, நிலமும் நீரும் நம்ம உடல்ல சரியா பஞ்சபூதங்கள்ல 2. உடையும் உறைவிடமும் உடலுக்கு தட்பவெப்ப நிலை பராமரிக்கிறதுக்கு உணவும் உடையும் உறைவிடமும் அவசியம். இல்லை உடம்புல சூடு. அது மட்டுமல்ல, காற்று ஓட்டம் சீராக இருக்க வேண்டும். தொழில் செய்கிற இடத்துல காற்றோட்டம் இருக்கும், உறைவிடத்துல இருக்கணுமே. இப்போ உறைவிடம்ங்கிறது உடம்புல சூட்டை பராமரிக்கிறதுக்கு மட்டுமல்ல, அங்கே காற்றோட்டம் இருக்க வேண்டும். வாயு புகாத வீட்டில் வைத்தியம் புகுந்து விடுவார் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. நல்லா கவனிங்க. இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த 4ம் நம்ம உடம்புல சீராக இருந்தாதான். இன்னொரு பௌதிக பிரிவு இருக்கிற உயிர், ஆகாசம், அது இந்த கூட்டத்துல கூடி சுழந்து ஓடும். அப்பதான் இது உயிரினம்னு பேர், பஞ்சபூதங்கள். அப்பதான் உயிர் வாழும். இந்த உடம்புல உயிர் நல்லா புரியுதில்லை. இந்த உயிர் இந்த உடம்புல வாழணும்னா இந்த 4 இருக்கணும். உதாரணமா காற்று வந்து போகுது, வாயு மூக்கையும் சேர்த்து பிடிச்சி, காற்று இல்லை, உயிர் நிற்குமா உடம்புல? சரி, உடம்புல வெப்பம் சரியில்லை, அதிகமான குளிர் அல்லது சூடு, என்ன ஆகும்? கட்டுப்படுத்துதல் சரியில்லைன்னா உயிர் என்ன ஆயிடும்? நல்லா புரியுதுல்ல. தண்ணி கிடைக்கலன்னா
காகத்திலேயே இந்த தண்ணி உடம்புல இல்லைன்னா உயிர் என்ன பண்ணிடும்? சரி, பசி உணவு கிடைக்கல, சாப்பிடாம இருக்கிறீங்க, பட்டினி, உயிர் போயிடும் இல்ல? நல்லா தெளிவா புரிஞ்சு போயிடுச்சு. இதுக்குதான் உணவு, உடை, உறவிடம். இந்த மூணு இருந்தா 4 பௌதீக பிரிவுகள் சீராக இருக்கும். இந்த 4 சரியா இருந்தா உயிர் அங்க சுரண்டு ஓடும். அந்த விஞ்ஞானத்துல எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. கடப்பொருள்ல இருந்து உயிர் பொருள் எப்படி தோன்றியது, அதுல இந்த 4 சேரும் போது அங்க ஒரு ரசாயனம் உண்டாகிறது. நல்ல அறிஞர்கள் இருக்கிறவங்க எல்லாமே நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த 4 எந்த இடத்துல ஒன்று கூடுதோ அந்த இடத்துல அங்க ஒரு ரசாயனம் உண்டாகிறது. அதுக்கு பேரு ஜீவ ரசாயனம், பயோகெமிக்கல். அது விஞ்ஞானம் சொல்லியிருக்கிற பேரு பிளாசம். அதுதான் இந்த உயிருங்கிற ஆகாசம், விண் இருக்கு பாருங்க, எலக்ட்ரான் அதை பிடிச்சு வைக்கும். எல்லா இடத்துலயும் உயிர் ஓடிக்கிட்டு இருக்குது. விண்ண இப்படி ஓடுது, அப்படி ஓடுது, இப்படி ஓடுது, செவத்துக்குள்ள ஓடுது, நம்ம உடம்புக்குள்ள போடுது, இந்த மரத்துல ஓடுது, இந்த பாட்டுக்குள்ள ஓடுது, எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த 4 பௌதீக பிரிவுகள் எங்க ஒன்று கூடிச்சோ அந்த இடத்துல அந்த வித்துக்குளம் வருது, பேரு பிளாசம். ஒரு பயோகெமிக்கல். அதாவது பயோன்னா உயிர், அந்த உயிரை பிடிச்சு வைக்கிற ஒரு கெமிக்கல். இப்ப நம்ம எல்லாம் நமக்கு பேட்டரின்னு ஒண்ணு தெரியும். இப்ப நம்ம மொபைல் எல்லாம் பேட்டரி இருக்கு, கார்ல பேட்டரி வச்சிருக்கிறோம், இது பேரு பேட்டரி செல். அது ஒரு கெமிக்கல் இருக்கு, ரசாயன பொருள். அவருடைய அளவு தரம் சரியில்லைன்னா சார்ஜ் நிற்குமா? நிற்காது. எலக்ட்ரான் நிற்குமா? உள்ள ஓடி போய் அந்த செல்லுக்கு ஒரு நீதி, இந்த செல்லுக்கு ஒரு நீதியா? சரியா பேர் வச்சிருக்கிறாங்க. அதை பேட்டரி செல்லுன்னு வச்சாங்க, இந்த பாடி செல்லுன்னு வச்சாங்க. அப்படியாவது புரியட்டுமேன்னு தான். அப்பவும் எல்லாருக்கும் புரிய மாட்டேன். சொன்ன பிறகுதான் ஆனா இப்படி சொல்லுங்க தமிழ்லங்கிறான். இப்ப நல்லா புரிஞ்சு போச்சா? இந்த பொருள் இல்லாருக்கு முதல்ல வாழவே முடியாது. உயிரே வாழ, உயிர் வாழ்வதற்கு பொருள் ஆதாரம். இப்ப பொருள் இல்லாருக்கு வாழ்க்கையே இல்லை. இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. உணவு, உடை, உறவிடம், அதாவது பஞ்சபூதங்கள் பொருள். அது கூடுதலான இதுக்கு பேர் தான் பூத உடல். நல்ல தெளிவா புரியணும். அப்போ உடம்புல உயிர் வாழணும்னா அல்லது இந்த பஞ்சபூத கூட்டு சீராக இயங்க வேண்டுமானால், இந்த கூட்டணி உடையாம இருக்கணும்னா, இந்த ஆட்சியில கூட்டணி ஒரு கட்சி ஆதரவை விலக்கிடுச்சுன்னா ஆட்சி கவுந்து போகும். இந்த பஞ்சபூதத்துல ஒண்ணு விலகிடுச்சுன்னு வைங்க, எல்லாம் கவுந்து போகும். சொன்ன வாயு மூக்கு சேர்த்து பிடிச்சா காற்று கூட்டணி உடையுது. அப்போ உயிர் வாழ்வதற்கு பொருள் ரொம்ப ரொம்ப அவசியம். வேல்யூ ஆஃப் பொருள். அடுத்தது, சரி உயிர் எதுக்கு வாழணும்? எதுக்கு இந்த உலகத்துல வாழணும்? இந்த பொருளோடு உறவு கொண்டு, இந்த பொருட்கள் இருக்கு பாருங்க, பஞ்சபூதம் அல்லது இயற்கை, அது என்னவா இருக்குதுன்னு பாருங்க. நிலம் வாசனையா இருக்கு, நீர் சுவையா இருக்கு, நெருப்பு ஒளியா இருக்கு, காற்று ஓசையாக இருக்கிறது, விண் உருவமாக இருக்கிறது. அது அழுத்தம். வேற என்ன இருக்கு சொல்லுங்க? நிலம்ங்கிறது வாசனை, அதுல வாசனை வெளிப்படுது. மீறி
சுவை, ஒளி, ஓசை, உருவம் எல்லாம் அடங்கி இருக்குதுல்ல. அது மாதிரி நீர் எடுத்துட்டீங்கன்னா அங்க வாசனையை தவிர மீதி எல்லாம் இருக்கும். வெப்பத்தை எடுத்தீங்கன்னா வாசனையும் சுவையும் தவிர மீதி எல்லாம் இருக்கும். காற்றுல உருவமும் ஓசையும் இருக்கும், விண்ணுல உருவம் மட்டும்தான் இருக்கும். அப்ப விண்ணுல அழுத்தம், காற்றுல அழுத்தமும் ஓசையும், நெருப்பில் அழுத்தம், ஓசை, ஒளி, நீரில் அழுத்தம், ஓசை, ஒளி, சுவை, நிலத்துல அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை இருக்குதா இல்லையா? ஏதோ ஒரு பொருளை எடுத்துக்குவோம். இது நிலம், இந்த பூ, இது வாசனை இருக்குல்ல. எந்த பொருளை எடுத்துக்க, துணியை எடுத்துக்கங்க, இந்த பாட்டில் இருக்கு, வாசனை இருக்குதா இல்லையா? இதுக்கு ஒரு சுவை உண்டா இல்லையா? இதுக்கு ஒரு சூடு உண்டா இல்லையா? இதுக்கு ஒரு ஓசை உண்டா இல்லையா? இதுக்கு ஒரு அழுத்தம் இருக்குதா இல்லையா? இந்த பொருள்னா என்னன்னு தெரிஞ்சு ஒன்றுக்குள் ஒன்றாக இருக்கிறது. இந்த பொருட்களில் இந்த பொருள் எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாருங்க. இங்கே நிரந்தரமா இருக்குதா? தோன்றியது, இயங்குகிறது, அப்புறம் மறைவு, தன் நிலையிலிருந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்படி மாறும்போது இங்கே சில விளைவுகளை கொடுக்கிறது. விண்ணிலிருந்து அழுத்தம் வருது, காற்றிலிருந்து ஓசை, நெருப்புல ஒளி, நீர்ல சுவை, மண்ணுல வாசனை. இந்த விளைவை கொடுத்து இது தன் நிலையிலிருந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் கரைந்து இல்லாமல் போய்விடுகிறது. அணு அழிவுதான் இல்லையே. அணு, விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம் எல்லாம் அழியும். அது அழியும். இப்ப அழிஞ்சுட்டுதான் இருக்கு. இது அழிஞ்சுட்டுதான் இருக்கு. இது ஒரு நிகழ்ச்சி. ஒரு நிமிடத்துக்கு முன்னாடி இந்த பாட்டில் இப்ப இல்லை. ஏன் நீங்க இருக்கீங்களா? ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய உடல் மாறிக்கொண்டே இருக்கிறது, நம்ம கரைந்து கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு செகண்ட் எல்லாம் நிகழ்ச்சிகள். அந்த நிகழ்ச்சியுடைய விளைவு என்ன? அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, வாசனை. இதுக்கு மேல இதுதான் பொருள். இது சடப்பொருள் இருக்குது, உயிர் பொருள் இருக்கு. அப்ப பொருள்னா ஒண்ணு சடப்பொருள், ஒண்ணு உயிர் பொருள். சரி, இப்ப நம்ம எப்படி வாழ்றோம்? இந்த சடப்பொருள்களையும் உயிர் பொருள்களையும் நம்ம உயிர் வாழ்வதற்கு உணவாக, உடையாக, உறைவிடமாக பயன்படுத்துறோம். இன்னொன்று என்ன பண்றோம்? இவைகளோடு தொடர்பு கொண்டு, உறவு கொண்டு, அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, வாசனையை உணர்கிறோம். அதுல நமக்கு ஒரு இன்பமா இருக்கு. இருக்குதா இல்லையா? அது எப்படி இன்பமா இருக்குதுன்னா, நம்ம உடம்புல இது ஒரு பொருள் தானே. இந்த இது பண்ண போதும், இதுவும் கரையுது. இதுக்கு பேரு சீவ காந்தம். இங்க ஜடப்பொருள் இருக்கிறதெல்லாம் வாழ்காந்தம், உயிர் பொருள் இருக்கிறதெல்லாம் சீவகாந்தம். இந்த சீவகாந்தம் தான் தானாக அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, வாசனையாக மாறுகிறது. இது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற காந்தத்துக்கு வெளியில இருக்கிற காந்தம் அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, வாசனையா வந்து அழுத்த அலை தோல்ல மோதுது, ஓசை அலை காதுல மோதுது, ஒளி அலை கண்ணுல மோதுது, சுவை அலை நாவுல மோதுது, வாசனை அலை மூக்குல மோதுது. மோதுன உடனே நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற காந்தம் அதே மாதிரி அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, வாசனையா வெளியேறு. இதாங்க இன்பம், பிரணவ ரகசியம். இந்த இன்பத்தை அனுபவிக்கிறீங்கல்ல, இந்த இன்பங்கிறது என்ன? பொருட்களின் கரைசல். இதை அனுபவிக்கிறது தான் மனித வாழ்க்கை. இவ்வளவு நாள் என்ன பண்ணிருக்கீங்க? அப்ப இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறது தானே இன்பம். வேற எது இன்பம்னு சொல்லுங்க அன்பர்களே.
நீங்க விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து பாருங்க, இன்னைய வரையில நீங்க கண்டிருக்கீங்களா? வாழ்ந்திருக்கீங்களா? என்னத்தை கண்டீங்க? வாழ்ந்தீங்கன்னா கண்டிக்க சொல்லுங்க. அழுத்தத்தை, ஒளியை, சுவையை, வாசனையை உணர்ந்தீர்கள். அந்த உணர்வுல ஒரு இன்பமா இருந்தது. அது உங்களுக்கு பிரியமா விருப்பமா இருந்தாதான். இந்த அனுபவம் விருப்பமாக இருந்தால் உங்களுக்கு இன்பம். விருப்பம் இல்லை என்றால், அல்லது நீங்கள் விரும்புவது போல் இந்த சுவை கிடைக்கல. ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்க, அது வீட்டுல சாப்பிடுறீங்க. சாப்பிட போறப்ப நீங்க வீட்டுல சாப்பிட போறேன்னு தான் போறோம். அங்க போனா இன்னைக்கு சேர்த்து பிடிக்கல, நேற்று பிடிச்சது என் மனைவிக்கு பிடித்தது எனக்கு பிடிக்கலையே. இந்த சுவையை தான் உணர்றேன். நேற்று இதே சுவை தான். என்ன சுவை இருக்கும்? இந்த 6 சுவைக்குள்ள தானே இருக்கும் உணவு. நேற்று பிடிச்சது இன்னைக்கு பிடிக்கல. அப்ப பிடிக்கலன்னா எனக்கு துன்பமா இருக்குது. ஏன்? நான் பிடிச்ச மாதிரி இன்பம் கிடைக்கல, மனசுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. என்ன துன்பங்க? மன துன்பம். ஒண்ணு மனதுக்கு இன்பம், அவ்வளவுதானே. அவங்க இன்பமும் துன்பமும் எதுல வருது? இந்த அழுத்தம், ஒளி, சுவை, வாசனையை உணர்றதுல மனம்தான் அதை துன்பமாகவோ இன்பமாகவோ. அப்ப சொல்லுங்க, இன்பமும் துன்பமும் எங்க இருக்கு? பொருள்ல இருக்கா, மனசுல இருக்கா? சூப்பர், வந்த வேலை முடிச்சு போயிடுங்க. ஏன்னா எல்லாரும் பொருள்ல இன்பம் இருக்கிறதா அலைகிறாங்க. நிறைய பேர் செல்வந்தர் ஆகிறாங்க. உடனே போலும் மந்த அறக்கட்டளை கூட்டத்துக்கு போயிட வேண்டியதுதான். செல்வந்தர் ஆகிறதுக்கு ஒரு வழி சொல்ல போறாங்க. நிச்சயமா சொல்ல போறேன். எல்லாரும் செல்வந்தர் ஆகலாம். என்ன மாதிரி இந்த குறையும் முடியும். அது எப்படி சொல்றேன்? இங்க எல்லாரும் இன்னையில இருந்து உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். ஆனா செல்வதனால முதல்ல இது என்னன்னு தெரியணுமே. பொருள்னா என்னன்னு தெரியணுமே. வாழ்க்கை என்ன என்னன்னு தெரியணும். இப்போ இந்த இன்பங்களை அனுபவிக்கணும் இல்ல, தொட்டு துவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு. இது என்னதுங்க? 5 பொருள் உணர்வு, அறிவு. அந்த பொருளோட தான் உறவு கொள்றீங்க. இந்த பஞ்சபூதங்கிற பொருள் இல்லை என்றால் உங்களுக்கு புலன் இன்பம் உண்டா? இதுதான் வள்ளுவர் சொன்னார். பொருள் இல்லாருக்கு இவ்வுலக இன்பம் இல்லை. இப்ப யாரு பேசுறா தெரியுதா? வள்ளுவர் பேசுற. இங்க இந்த உருவத்தை மறந்துருங்க. வள்ளுவர் தான் பேசுற. எனக்கு நிறைய பேருக்கு இந்த பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னா என்னன்னே புரியல. ஆனா சொல்லுவாங்க இக பர இன்பம். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? சிற்றின்பம், இக இன்பம். அப்ப இந்த பஞ்சபூதங்கிற பொருளை நாம ஈட்டணும், அதோடு அதை பயன்படுத்தணும். இதான வாழ்க்கை. இப்ப என்ன நடந்துட்டு இருக்குதுங்க? ஒரு தொழிலுக்கு வர்ற வரையில பொருள் ஈட்டாமலே பொருளை பயன்படுத்தி வாழ்றோம். இன்னும் வயசான காலத்துல கூட எங்களை மாதிரி ரிட்டையர் ஆகிட்டோம், தொழில் இல்லை. இப்போ பொருள் ஈட்டாமலே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், பொருளை பயன்படுத்திட்டு தான். மகிழ்ச்சி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க ஒரு முறை அன்பொழியில. மனித வாழ்க்கை என்பது வேறு ஒன்றும் இல்லை. பொருள் ஈட்டல், பொருளை பயன்படுத்துதல், இதற்கு மேல் மனிதன் செய்வது ஒன்றுமே இல்லை. நீங்க தான் என்ன செஞ்சீங்க சொல்லுங்க. யாராவது இவருக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? பிறந்ததுல இருந்து இந்த உடல்ல உயிர் போன பிறகு அதுக்கப்புறம் கூட அடக்கம் பண்றதுக்கு கொஞ்சம் பொருள்லாம் தேவைப்படுது. பொருள் உபயோகம் இல்லாம வாழ்றீங்களா? குழந்தை பிறந்த உடனே கத்துது குழந்தை, அப்பவே ஒரு துணி எடுத்து போட்டுறீங்கல்ல. பொருள் தேவைப்படுது. பொருள் கடைசி வரைக்கும் அதே பெஸ்ட் தான்.
கடைசியில் துணி போட்டு தான் அனுப்புறோம். என்ன அதனாலதான் உணவை விட உடை ரொம்ப முக்கியம். உணவு இல்லாம கூட இருக்கலாம், உடை இருக்க முக்கியம். கொஞ்சம் சாதாரணமா திங்க் பண்ணுங்க. பொருள் இல்லைன்னா நீங்க உயிர் வாழவும் முடியாது, உலக இன்பத்தை அனுபவிக்கவும் முடியாது. இதுல பொருள்ங்கிறது என்ன? கடப்பொருள் மட்டும் உயிர் பொருள். ஏன்னா இந்த பொருளை ஈட்டுவதற்கும் பொருளை உபயோகப்படுத்துவதற்கும் சக மனித குலத்தினுடைய உதவி வேண்டும். பொருளுறவு இன்பம் இல்ல, பால் உறவு இன்பத்தை அனுபவிக்கனாலும் மனைவி கணவன்கிற உறவு வேணுமே. அந்த உயிர்ப்புடைய உதவி எனக்கு தேவைப்படுது. நான் பொருள் விற்கிறேன், தொழில் செய்கிறேன், பிறருடைய உதவி இல்லாம நான் தொழில் செய்ய முடியுமா? யாராவது முடியுமா? சொல்லுங்க பாருங்க. சரி, இந்த பொருளை உபயோகப்படுத்தி இன்பங்களை அனுபவிக்கிறோம். எவ்வளவு பேருடைய உதவி இருக்குது. நாம் அதில் சொல்லலாம், ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டது. வாழ்ந்து மறைந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், அத்தனை பேருடைய உழைப்புல தான் இப்ப நம்ம வாழ்ந்து. இந்த மைக்கு வச்சு பேசிட்டு இருக்கோம். இந்த கரண்ட் வரணும்னா எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? நான் நெய்வேலியில போய் அந்த சுரங்கத்துல வேலை செய்யற காட்சியை பார்த்தேன். அப்படியே உருகி போயிடு. 24 மணி நேரமும் அந்த சுரங்கத்துல போய் இந்த நிலக்கரியை வெட்டி எடுத்து அதை பர்னர்ல போட்டு எரிச்சு கரண்ட் வருது. எத்தனை பேர் வேலை பார்த்து? நாம என்னமோ சுவிட்ச போட்டு கரண்ட் வரல. இப்படி பார்த்தீங்கன்னா போட்டு ஒவ்வொரு பொருளும் எடுங்களேன், நம்ம பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளும் எவ்வளவு மக்களுடைய உதவி. யாராவது மறுக்க முடியுமா? சொன்னாங்க, மேனேஜ் சோசியல் பீயிங், சமுதாய இணைப்பில் வாழுகிற ஒரு ஜீவன். அப்போ பொருள் அப்படிங்கிறது ஒண்ணு சமுதாயம், இன்னொன்னு இயற்கை. நான் மாதிரி இன்னொரு மனம். இங்க மனவளக்கலை படித்தவங்களுக்கு தெரியும், முதல்ல ஆரம்பத்துல ஒரு முக்கோணம் போட்டிருக்கோம். தான், இயற்கை, சமுதாயம் என்ற இணைப்பில் மனித வாழ்க்கை நடைபெறுகிறது. நிறைய பேர் இதுக்கு அர்த்தம் கேட்டா தெரியல, ஆனா பரிசு எழுதி பாஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்ப புரியுதா எப்படி நடக்குதுன்னு? தான்ங்கிறது மனம் இல்லையா? இந்த இயற்கை பொருளோடும் மக்களுடைய உதவியோடும் தான் நம்ம வாழ்க்கை நடக்குது. சமுதாயம், நம்ம குடும்ப உறுப்பினர்கள் சமுதாய உறுப்பினர் தான். ஒண்ணு தான், ஒண்ணு சமுதாயம். அதான் மனிதன் சமுதாய இணைப்பில் வாழுகிற ஒரு ஜீவன். நல்லா புரிஞ்சு வச்சா. அப்ப இந்த சடப்பொருளும் உயிர் பொருளும் இல்லைன்னா, தொடர்பு இல்லைன்னா நம்ம இந்த புலன் இன்பங்களை அனுபவிக்க முடியுமா? சரி, அதுக்கு உணவு, உடை, உறவிடமும் வாழ்க்கை மக்கள் உயிர் மட்டும் இருந்தா போதுமா? உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கு, அந்த பொருளை ஈட்டுவதற்கு கஷ்டப்படாம பொருள் ஈட்டணும், காலத்தை மிச்சப்படுத்தி பொருள் ஈட்டணும். அப்படி ஈட்டி அந்த கஷ்டப்படாமலும் காலத்தை மிச்சப்படுத்தியும் என்ன செய்யணும்னா இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும். ஒருத்தர் காலையில இருந்து இரவு தூங்க போற வரையில டெய்லி சம்பாதிச்சுட்டே இருக்காரு. எப்பதான் என்ஜாய் பண்றது? நிறைய பேர் வாழ்க்கையை அப்படித்தான். ஏன்டா சம்பாதிக்கிறேன்னா என்ஜாய் பண்றியா? அதனாலதான் அதுக்கு பண்டிகை காலம்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம். பொங்கல் பண்டிகை வந்து 3 நாள் இருக்கு. அது என்ஜாய்மெண்ட் பீரியட். திருவிழாக்கள், கோயில்கள் எல்லாம் அதெல்லாம் எதுக்குங்க? அது பண்டிகை. பொருளை பண்டம்னா பொருளால் ஒருத்தருக்கு ஒருவர் உதவி என்ஜாய் பண்ணணும். கோயில் திருவிழாவுக்கு போனா எப்படி என்ஜாய் பண்றோம்? பார்த்து ரசிக்கிறோம். பார்க்குறோம், எத்தனையோ காட்சியை பார்க்குறோம். எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போறோம். எதுக்கு? அடுத்தவங்க பார்த்து ரசிக்கத்தான். நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு போறப்பவே நல்லா இருக்குதான்னு வீட்டுக்குள்ள பார்த்துட்டு கண்ணாடியில பார்த்து, ஏன் நல்லா இருக்கணும்? இரும்ப நீயா பார்க்க போற? உன் அழகை நீ பார்க்க போறியா? தலை நல்லா இருக்குதா? அதான் கேட்குறீங்க. பார்த்ததோட சரி, ஏன் பார்க்குற? அதை அடுத்தவங்க ரசிக்கிறது தான்.
அதான் சைட் சீயிங். புரியுது? அது ஒரு காலத்துல சைட் அடிக்கணும்னு சொல்லி போட்டாங்க. ரெண்டு ஒண்ணு சுற்றுலா. அது மாதிரி திருவிழாவுக்கு போனாலும் சரி, சுற்றுலா போனாலும் சரி, நீங்க என்ன பண்றீங்க? கோயில் திருவிழாவில் என்ன பண்ணீங்க? பண்டிகை வந்து பொங்கல் என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? நல்லா சாப்பிட்டீங்க, சுவையா, நல்ல வாசனை, நல்ல வாசனை பொருட்கள்லாம் பயன்படுத்தினீங்க, பண்ணீங்க இல்லையா? அப்புறம் என்ன பண்ணீங்க? நல்லா பார்த்து ரசிச்சீங்க. காணும் பொங்கல் வேற, நல்ல பாட்டு, ஆடல், பாடல் நல்லா பண்ணீங்க. டான்ஸ் ஆடுனீங்க, மியூசிக் கேட்டீங்க. நமக்கு ஆட தெரியல, பாட தெரியல, டிவியில் ஆட விட்டு பாட விட்டு பார்த்தோம். பிறகு என்னதான் பண்ணீங்க? அந்த சூடு நல்லா இருக்கும், நல்ல இடத்துக்கு. அந்த சூட்டை எப்பவுமே 37 டிகிரிய சூடு அதிகமாகிடக்கூடாது, குளிர் வந்துடக்கூடாது. அது எப்பவுமே கவனமா இருக்கிறோம். எப்பவுமே கவனமா இருக்கிறோமா இல்லையா? அப்போ அது வந்து பிரத்யேகமா ஒரு நாள் தொழில். அதனாலதான் வீக்கெண்டு இப்பெல்லாம் மேலை நாடுகள்ல சனி ஞாயிறு வீக்கெண்டு, திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரையில பணம் பணம் பொருள் ஈட்டுறதுலயே அலைவாங்க. அப்புறம் 2 days அப்படி ஃபேமிலியோட ஒரு வீக்கெண்டில் எங்கேயாவது போறது. அங்க பொருள் ஈட்டுற வேலை இல்லை, அனுபவிக்கிற வேலை. அது பத்தாதுன்னு சில வளர்ந்த நாடுகள் எல்லாம் மாதம் வருஷத்துல 30 நாள் கட்டாய சுற்றுலா, குடும்பத்தோட போயிடணும். நம்ம நாட்டிலையும் கூட ஒரு சில இதில் வச்சிருக்கிறாங்க, அரசு பணியில இருக்குன்னு நினைக்கிறேன். லீவ் டிராவல் கன்செஷன் முதல்ல 1 way தான் இருந்தது, இப்போ 2 way ஆயிட்டாங்களா? அப்படி போட்டா கூட போக மாட்டேங்கிறாங்க. 1 way போட்ட போது சார் போறதுக்கு கொடுத்துட்டீங்க, வர்றதுக்கு எப்படி? யாரும் டிராவலே போறது, டிராவல் போகாமலே கூட சிலர் கிளைம் பண்ணிடுவாங்க. அது நல்லா புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் என்ஜாய்மெண்ட். இப்ப திருவிழாக்கள் எதுக்கு கொண்டாடுறோம்னு தெரியுதா? மதம் சார்ந்த விழாக்கள். அந்த காலத்துல இப்ப டிவி எல்லாம் கிடையாது. இப்பதான் நகரங்கள் எல்லாம் அதுக்குன்னு ஒரு சபை வச்சு ஆடல் பாடலுக்கு சங்கீத சபை, நடன சபை இதெல்லாம் வச்சு மக்களை மகிழ்விக்கிறதுக்குன்னு இடம் வச்சாங்க. கிராமங்கள்ல என்ன இருந்தது? ஒன்றும் கிடையாது. அப்ப எப்ப என்ஜாய் பண்ணுவான்? திருவிழா காலத்துல தான் பண்ணுவோம். பண்டிகை காலம் பொருளையும் இருந்து ஆடி பாடி மகிழ்வார்கள். அதனாலதான் இன்னும் இந்த விளையாட்டுலாம் போக மாட்டேங்க இருக்கும் சந்தோஷம். புரியுதுங்களா? அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கஷ்டப்படாமலும் காலத்தை மிச்சப்படுத்தியும் வாழ்றதுக்கு இப்ப நிறைய விஞ்ஞான கருவிகளை கொண்டு நிறைய உபகரணங்கள். இப்ப வீட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா வீடு மட்டுமா இருக்குது, அங்க பர்னிச்சர்லாம் வச்சிருக்கிறோம். டேபிள், சேரு, டைனிங் டேபிள், சோஃபா, அப்புறம் கிச்சன் எக்யூப்மெண்ட், சமைக்கிறதுக்கு மிக்சி, கிரைண்டர், என்னென்னமோ வந்துருக்கு. அதுல பாத்திரம் கழுவுறது கூட மிஷின் வந்து, துணி துவைக்கிறது கஷ்டமே இல்லை. ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டம். எங்க வீட்டுல கூட சொல்லுவாங்க, எனக்கு டெய்லி ஒரு சட்டை போட்டுட்டு போறீங்க. இப்பதான் அந்த பிரச்சனைக்கு இடம் இல்லை. ஏன்னா எவ்வளவு திறனா நைட்ல தூக்கி மிஷினுக்குள்ள போட்டு ஏதோ அந்த பவுடரை போட்டு சுவிட்சை போட்டு விட்டு அவங்க பாட்டுல படுத்துக்கிறாங்க. காலையில அது ரெடியா எடுத்து காய போடணும். அதான் ஒரு வேலை. கஷ்டப்படாமலும் காலத்தை மிச்சப்படுத்தி வாங்க. நான் 15 நிமிஷத்துல வந்திருக்கிறேன் காம்பூர்ல இருந்து. என்ன வர முடியுமா? அது சூப்பர் கார் இல்லையா? பிளைட்ல போறோம். பேசுறதுக்கு எந்த மொபைல் இல்லைன்னா இப்ப என்ன சார் படுவோம் பாடு? அது லேட்டஸ்ட் மொபைல், ஆண்ட்ராய்டு மொபைல் ஒன்று கிடைச்சிருச்சு. அப்படி கம்ப்யூட்டர், வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர், அப்படி டிராவலுக்கு ஒரு லேப்டாப், அப்படி ஒரு லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு ஃபோன், கம்யூனிகேஷனுக்கு வேண்டிய பொருள் வந்தது. அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வெஹிக்கிள். அது உங்களுக்கு சொந்தமாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யார் வெஹிக்கிளும் நான் சொந்தக்காரே வந்தேன். இன்னும் சொல்ல போனா வளர்ந்த நாடுகள்ல சிலர் காரே வாங்குறது இல்லை. சிங்கப்பூர்லாம் கார் வாங்குறது இல்லை. இன்னும் சில வளர்ந்த நாடுகள் நான் பார்த்துருக்கேன். என்னுடைய மகன் கூட ஒரு நாட்டில் இருக்காரு. அவர் சொல்லுவார், அவர் அமெரிக்காவில் இருந்த வரைய கார் வச்சிருந்தாரு. ஏன்னா கார் இல்லைன்னா எப்பா காரு அப்ப இருந்தா ஒரே கார் தான் ஓடிக்கிட்டே இருக்கணும். இது அப்படி இல்லை. பென்ஸ், BMW எல்லாம் கேட்சியா ஓடுது. ஒரு நாளைக்கு ஒரு வண்டியில போகலாம், ரிஸ்க் ஃப்ரீ.
கார் ரிப்பேர் பண்ணணும், டாக்ஸ் கட்டணும், செலவு வரும், ஒண்ணுமே இல்லை. எப்ப வேணாலும் வண்டி வெஹிக்கிள் இருக்கு. சிங்கப்பூர்ல அப்படித்தாங்க இருக்கு. நிறைய பேர் சொந்த காரை வச்சுக்கிறது இல்லை. எப்ப வேணாலும் காரு கிடைக்கும். அங்க ரோடு எல்லாம் அப்படி வச்சிருக்கிறான். நம்ம அப்படி சந்து கொண்டுக்குள்ள போனோம், அதுக்காக தான் நம்ம கார் வச்சிருக்கோம். ஓன் கார் நம்ம இஷ்டத்துக்கு வராது. அங்க அப்படி இல்லை, எந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள வேணாலும் போகும். அப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்கிறான் பில்டிங்ஸ் எல்லாம். நல்லா புரியுதா? அப்போ அதான் வீடு நல்லா கஷ்டப்படாம வாழ்றதுக்கு மின்சார உபகரணங்கள், அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தணும்ல. டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், இதுக்கு போக கொஞ்சம் அப்படி இன்டர்நேஷனல் டூர் போற மாதிரி, ஃபேமிலியோட போற மாதிரி ஒரு பேங்க் பேலன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்குவாங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சார் வேணும்? உணவு, உடை, உறவிடம் மட்டுமில்ல, ஒரு கம்ஃபர்டபுள் லிவிங், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், அல்ல வீடு கூட நல்லா கஷ்டப்படாம இருக்கிற மாதிரி வசதி இல்லையா? பேங்க் பேலன்ஸும் இருக்கு. எப்படிங்கிறது டூர் போற மாதிரி, இன்டர்நேஷனல் டூர் போற மாதிரி. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன செல்வம் வேணும்னு சொல்லுங்க. இல்ல கம்முன்னு உட்காந்துருக்கீங்க, செல்வந்தர் ஆளாந்தானே வந்தீங்க. இவ்வளவு இருந்தா போதுமா போதாதா? இது அடையும். புரியுதுங்களா? இதுக்கு பேரு பொருட்செல்வம்னு பேரு. புரியுதுங்களா? இப்ப இந்த பொருளை அடைவதற்கு இவ்வளவு இருந்தா போதும் இல்ல செல்வந்தரா? அதுக்கு என்ன வேணும்? இங்க ரா மெட்டீரியல் இருக்கு, இயற்கை வளம் இருக்கிறது. அது நம்ம நாட்டுல ரொம்பவே இருக்கு. வேற எந்த நாட்டையும் கூப்பிட்டு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நாட்டு மக்களுக்கு உணவு, உடை, உறவிடம், அனுபவ பொருள்கள், அத்தனைக்குமான மூலப்பொருள்கள் நம்ம நாட்டில இருக்கு. இங்க உழைத்து அந்த பொருள் ஈட்டுறதுக்கு நல்ல தொழில்நுட்ப வல்லுநர்கள், மேன் பவர் வேற நிறைய இருக்கு. நம்ம மேன் பவர் இம்போர்ட் பண்ண வேண்டியது இல்லை, எக்ஸ்போர்ட் பண்ற அளவு நம்மகிட்ட மேன் பவர் 100 கோடி மக்களுக்கு மேல இருக்கு. அப்புறம் என்ன, விஞ்ஞான அறிவு இருக்குது, இயற்கை வளம் இருக்குது இல்லையா? வேண்டிய உணவு உற்பத்தி பண்ண முடியாதா? உடை உற்பத்தி பண்ண முடியாதா? எல்லாருக்கும் வீடு கட்ட முடியாதா? எங்க வீடு கட்டுறதுக்கு பவுண்டேஷன் போடுறது கருங்கல் வேணும். மலைகள் இல்ல, செங்கல் செய்ய முடியாதா? சுண்ணாம்பு செய்ய முடியாதா? சிமெண்ட் செய்ய முடியாதா? இரும்பு இல்லையா? மரம் இல்லையா? இது தண்ணி இல்லையா? வீடு கட்ட இடம் இல்லையா? இன்ஜினியர் இல்லையா? சித்தாடு இல்லையா? மேஸ்திரி இல்லையா? வீடு கட்டுற அறிவு இல்லையா? உனக்கு என்னதான் இல்லை சொல்லு. எல்லாம் இருக்கு, ஆனா வசதியான ஊடு தான் இல்லை. எல்லாம் இருக்கு, தேவையான அளவுக்கு உடைதான் இல்லை. எல்லாம் இருக்கு, பசிக்கு கூட உணர்வு. ஒரு நிகழ்ச்சி சொல்றேன். மகிழ்ச்சியோட ஒரு 28 ஆண்டுகள் அவரோட நான் பழகி இருக்கிறேன். நம்ம நாட்டில் பொன் விழா ஆண்டுங்க வந்தது, சுதந்திர தின பொன் விழா. இப்போ பொன் விழா கொண்டாட்டங்களை பற்றி செய்தித்தாளில் வந்திருந்தது செய்திகள். அதை எடுத்து பார்த்தாங்க மகிழ்ச்சி. அப்படியே பப்பனா உள்ள போறேன். வாங்க ஆடிட்டர், என்ன ஆடிட்டர்னு சொல்லுவாரு. இல்லை பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. படிச்சுட்டு அப்படி பேப்பரை பொத்துன்னு போட்டாரு. பொத்துன்னு போடுறாருனால ஏதோ விஷயம் இருக்குன்னு அர்த்தம். என்ன சாமி, என்ன சுதந்திரம் வாங்கி 50 வருஷம் ஆச்சு. ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டினுடைய வளத்தை சுரண்டுவதாக சொன்னார்கள். 50 வருஷம் ஆச்ச, இன்னும் நிறைய பேருக்கு உண்ண உணவு இல்லை, உடுக்க உடை இல்லை, இருக்க இடம் இல்லை. ப்ராஸ்பரிட்டி ஆஃப் இந்தியாங்கிற நூல்ல எழுதுறாரு. இந்த பூமியில், அதுவும் குறிப்பாக இந்த நாட்டில் என்ன வளம் இல்லை? எல்லாம் இருக்கு. விஞ்ஞானம் இருக்கு, உலகம் முழுவதும் கூட இருக்கு. இது வேக வாகன வசதி வந்துருச்சு, தொலைத்தொடர்பு சாதனம் வந்தாச்சு. இந்த ஊர்ல போலூர்ல உற்பத்தி ஆகிற ஒரு பொருளை 24 மணி நேரத்துக்குள்ளால உலகத்துல எந்த நாட்டுக்கு வேணாலும் அனுப்பி வைக்கலாம். 24 hours மேக்சிமம். முடியுமா முடியாதா? அப்புறம் ஏன் கஷ்டப்படுறீங்க? சிங்கப்பூர்ல கொத்தமல்லி தலை கூட விளையிறது இல்லை. துபாயிலேயே அப்படித்தான்.
அங்க போய் பார்த்தா எல்லாம் காய்கறிகள், பழங்கள், எல்லா பொருளும் சர்ப்ளஸா இருக்கு. உலகத்திலே பெரிய மால் துபாயில தான் இருக்கு. காய்கறி கடையில போய் எங்க சார் சூப்பரா இருக்குது காய்கறிகள்லாம், எங்க இருந்து சார் வருதுன்னா உங்க ஊர்ல இருந்து தான் சார் வருது. நம்ம கண்ணுலே தெரியாம அப்படியே கடத்தி கொண்டு போயிடுறான். டீ கூட அப்படித்தான் இருக்கு. சூப்பரா இருக்க டீன்னா உங்க டீ தான் சார். இந்த டீ எங்களுக்கு கிடைக்கலையே, அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு, உங்களுக்கு டஸ்ட் தான் கிடைக்குது. குப்பை இருக்கிற எல்லாருக்கும் இந்த உலகத்துக்கு மக்களுக்கு வேண்டிய எல்லா பொருளையும் உற்பத்தி செய்து எல்லாரும் பகிர்ந்து கொண்டு வாழ முடியாதா? இதுக்கு எல்லாத்துக்கும் மேல இன்னொன்னு என்ன வேணும் தெரியுமா? விஞ்ஞான அறிவு மட்டுமல்ல, அன்பு வேண்டும். அன்பு இருக்கு, ஆனா எல்லாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறோம், சிலருக்கு மட்டும் கொடுக்கிறோம். அதனாலதான் அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அருகிலே ஓலை குடிசை வச்சு பொன்னான உலகம் என்று பெயரிட்டு இருக்கிறோம். எண்ணி பாருங்க, என்ன இல்லை சொல்லுங்க. அன்பு இருக்கு, அறிவும் இருக்கு, அறிவும் முழுசா இல்லை. என்ன அறிவுன்னு தெரியுமா? உனக்கு என்ன பொருள் வேண்டும், உயிர் வாழ்வதற்கு என்னென்ன பொருள் வேண்டும், கஷ்டப்படாமலும் காலத்தை மிச்சப்படுத்தியும் உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, இதுதான் பொருளாதாரம் சொல்லுது. நெசசிட்டி, கம்ஃபர்ட் அண்ட் சென்சுவல் என்ஜாய்மெண்ட். அப்போ உயிர் வாழ்வதற்கான அடிப்படை தேவை பொருள்கள், கஷ்டப்படாமலும் காலத்தை மிச்சப்படுத்தியும் வாழ்வதற்கான பொருள்கள், உலக இன்பத்திற்கான பொருட்கள், நெசசிட்டி, கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸுரின்னு சொல்லுவாங்க. இதுல எந்த பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இன்னைக்கு ஆடம்பர பொருள் உற்பத்தியில தான் நிறைய பேர் ஈடுபடுறாங்க, அங்கதான் வருமானம். இந்த அடிப்படை தேவை பொருள்ல ஈடுபடல, நமக்கு அந்த அறிவு இல்லை. நான் மதுரை சொல்ற, முதல்ல இந்த பொருள் வறுமைக்கு எல்லாம் இருந்தும் ஏன் இந்த பொருள் வறுமை? நமக்கு என்ன இல்லை, என்ன பொருள் வேண்டும், எவ்வளவு வேண்டும், என்ன தரத்தில் வேண்டும், எப்பொழுது வேண்டும். தி நீட் குவான்டிட்டி, குவாலிட்டி, டைம். எக்கனாமிக்ஸ் படித்தவங்களா இருப்பீங்க. நானும் யூஜியில எக்கனாமிக்ஸ் தான் படித்தேன், யூஜியில தான் யோகா படித்தேன். அது சொல்லுது, பொருளாதாரம் சொல்லுகிறது, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை மாறி வர வேண்டும் இந்நாட்டில். அப்பதான் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது எல்லாம் வேறொன்று அறியேன் பராபரமே. புரியுதா? அப்ப இந்த பொருள் எல்லாருக்கும் போய் சேரணும். அதுக்கு என்ன வேணும்? அறிவு தான் வேணும். என்ன அறிவு வேணும்? முதல்ல என்ன பொருள் வேணும், எவ்வளவு வேண்டும், என்ன தரத்தில் வேண்டும், எப்பொழுது வேண்டும், அறிவு வேணுமா வேண்டாமா? அடுத்தது என்ன வேணும்? அந்த தொழில் அறிவு வேணும். முதல்ல என்ன வேணுங்கிற அறிவு வேணும், அப்புறம் அந்த பொருளை ஈட்டுகிற தொழில் அறிவு. தொழில் அறிவு மூணா பிரிக்கிறோம். பொருள் உற்பத்தி, வாணிபம், நிர்வாகமும் சேவையும், ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் சர்வீஸ். இந்த மூணு பிரிவுல நம்ம ஏதாவது ஒரு தொழில் கத்துக்கிட்டு நம்முடைய தொழில் திறமை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்ப நான் பேசுறதெல்லாம் மதுரை சொன்னது. ஏன் இந்த பொருள் பிரச்சனை? பொருள் செல்வம் இயற்கையில இருக்குது, மனித வாழ்க்கை செல்வமா வரல. அது என்ன காரணம்? முதல்ல உனக்கு என்ன பொருள் வேணுங்கிற அறிவு இல்லை, அந்த பொருளை ஈட்டுகிற தொழில் அறிவு இல்லை. இருக்குதா எல்லாருக்கும்? இன்னைக்கு இல்ல சொல்லு, இதான் வேதாசிரியம். அப்போ அது மட்டும் இல்ல, அந்த பொருளை நீ எப்படி பயன்படுத்தணும், சிக்கனமா பயன்படுத்தணும். தேவை, இது உயிர் வாழ்வதற்கு தேவையா, கஷ்டப்படாமலும் காலத்தை மிச்சப்படுத்தி வாழ்வதற்கு தேவையா, புலனின்பங்களை அனுபவிப்பதற்கு தேவையா, இதுக்கு எதுக்கு பிரையாரிட்டி கொடுக்கணும்? அதுதான் தேவையற்ற பொருள் பெருக்கி வாழ்வில் சிக்கல் பல மனித கண்டோம். தேவையான பொருள் இல்லை. வரும்போது கூட பேசிட்டு வந்தேன், நம்ம நாட்டில இருந்து வெங்காயம் கூட இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம்.
ஒரு வெங்காயம் கூட உற்பத்தி பண்ண தெரியலையே. ஒரு தரம் வெங்காயமே ஆட்சியை கவுத்து போச்சு தெரியுங்க. இந்த நாட்டு மக்களுக்கு எவ்வளவு வெங்காயம் வேணும், என்ன தரத்தில் வேண்டும், என்ன எப்பொழுது வேண்டும், இதை கூட திட்டமிட தெரியாத சமுதாயம். அதுக்கு என்ன பேருங்க? அரசு. திறமை இல்லை, நேர்மை இல்லை. நாட்டு அரசாங்கத்துக்கு என்ன வேணுங்க? திட்டமிடணும், பிளானிங். அந்த திட்டமிடுற இந்த வாழ்க்கையை பற்றிய ஞானம் இருக்கிறவங்க ஆட்சிக்கு வரணும். நான் முதல்ல ஒரு துறையில பிளானிங் சம்பந்தப்பட்ட துறையில தான் நான் வேலை பார்த்தேன். 6 மாதம் தான் வேலை பார்த்தேன். ரிட்டைர்மெண்ட் இருந்துட்டேன். வாங்குற சம்பளமே தண்டமிடாங்க. ஏன்னா உங்க பிளானிங்க்கு நான் கொடுக்குற ஃபிகர் ஒழுங்கான ஃபிகரை நீ ஏற்றுக்க மாட்டேங்கிற. நீ சொல்ற மாதிரி ஃபிகர் வேணுங்கிற. எங்க பிளான் பண்ணுவீங்க? 6 மாதம் புள்ளி விவரத்துறை பிளானிங் டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும் டெய்லி ரிப்போர்ட். வேலையே வேண்டான்னு ரிட்டைன் பண்ணிட்டேன். அது எப்ப பண்ணேன்னா அடுத்த வேலை வந்த பிறகுதான். அடுத்த ஆடிட் டிபார்ட்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்த அன்னைக்கே உடனே ரிட்டைன் பண்ணிட்டேன். உங்களை அவங்க வேலை வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ திறமையான நேர்மையான ஒரு ஆட்சி நிர்வாகம் வேண்டும். Government is the machinery which can solve the social and economic problem. அது மட்டுமில்லை, எல்லோருக்கும் இந்த உலகத்துல வாழ்ற மக்களுக்கெல்லாம் அறிவில் உயர, உழைத்து பொருள் ஈட்ட, பொருளை காக்க, பொருளை அனுபவிக்க, பிறருக்கு கொடுக்க உரிமை இருக்கிறது. இந்த உரிமையை இன்னொருவர் பறிக்காதிருப்பதற்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். The law and order should be maintained by the government. இந்த திறமையும் பொருளாதார அறிவும் நிர்வாக திறமையும் உள்ள ஆட்சி நிர்வாகம் எந்த நாட்டில் அமைஞ்சிருக்குதோ அந்த நாட்டில் தான் பொருளாதார வளர்ச்சி சாட்டிஸ்பாக்சன். நம்ம நாட்டில் இல்லை. சில நாடுகள்ல இருக்கு. திருடர்களே இல்லை சில நாட்டில். இந்த பர்ஸ் இந்த மொபைலை நான் போட்டு போனேன்னா யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்படியே எடுத்தா ரொம்ப லேட் ஆகி போச்சு, யாரும் எடுக்கலைன்னா அது யாரு போன்னு கண்டுபிடிச்சு நமக்கு அட்ரஸுக்கு வந்துடும். ஒன்றும் கவலைப்படாது. எவ்வளவு பெரிய காஸ்ட்லியான பொருளாக இருந்தாங்க. ஒரு நாட்டில் டெஸ்ட் பண்ணாங்க, 100 மணிப்பேர் அங்கங்க போட்டாங்க. ஒருத்தர் எல்லாம் அப்படியே அப்படியே இருக்கு. புரியுதுங்களா? வீடை கூட நிறைய பேர் பூட்டுறது இல்லை, சும்மா போல்ட்டு போட்டுட்டு வெளியில போயிடுறாங்க. பாதுகாப்பு அவ்வளவு அப்படிப்பட்ட கவர்மெண்ட் இருக்குல்ல. இங்க நமக்கு வர மாட்டேங்குது. நம்மள மாதிரி சில இதை விட மோசமா இருக்குது சில நாடு. அப்ப என்ன வேணுங்க? நல்ல திறமையான, அதாவது வாழ்க்கையை பற்றிய அந்த அறிவு, அந்த அறிவிலே வாழ்க்கை கல்வி, அந்த அறிவிலே உயர்ந்த அறிஞர்கள் ஆட்சி பீடத்திற்கு வர வேண்டும். தனி மனிதனுக்கு என்ன வேணும்? தொழில் திறமை. என்ன தொழில் திறமை வேணும்? உழைப்பு தான் சம்பாதிக்கணும். உழைக்காமல் சம்பாதிச்சீங்கன்னா பிறகு கண்ணீர் சிந்தவர்கள். பிறகு கண்ணீர் சிந்தனா அவன் கண்ணீர் உன் செல்வத்தை என்ன பண்ணும்? கரெக்ட். அல்லல் பட்டு ஆக்காது அழுத கண்ணீர் வந்து செல்வத்தை கேட்கும் படை. முதல்ல தொழில நேர்மை இருக்குதா, ஒழுக்கம் இருக்குதா? சொல்லுவாங்க, அஞ்ச வாங்காத, ஏமாத்தாத, திருடாத. கடன் வாங்குறதுக்குன்னே ஒரு கூட்டம் அலையுது. அது உலகம் அழிய போகுதுன்னு சொல்லிட்டா போதும். இதே வாங்குறேன் வேண்டாம், உலகம் அழிய போகுது கொடுக்க வேண்டியிருக்கீங்க. நிறைய பேர் இருந்தா 7 கோள்கள் ஒன்னா சேர போகுது. வாங்கின கடன் கொடுக்க வேண்டியதில்லை. வாங்க கடனை விரல்வளம் பறித்தல், பறித்துணர் விலங்குத்தன்மை. மகிழ்ச்சியதான் சொல்றாங்க, நீ பறித்து கொண்டு வாழ வேண்டியதில்லை, உழைத்து பொருளிக்க முடியும். இந்த அறிவு வேணும், எல்லாம் இருக்கு. புரியுது? அப்போ பொருள் வளத்தோடு வாழ்றதுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுட்டீங்களா? பொருள் செல்வந்தரா வாழ்றதுக்கு இந்த பொருள் பற்றிய அறிவு, நல்ல தொழில் அறிவு, உழைப்பு, சிக்கனம்,
ஒரு திறமையான ஆட்சி நிர்வாகம் எல்லாம் வேணும். அதுக்கு மேல நமக்கு இந்த நேர்மறை எண்ணம்னு சொல்றோம் இல்லைங்களா, எனக்கு இந்த பொருள் வளம் கிடைக்கும், வரும், நான் அடைவேன், எனக்கு இப்படிப்பட்ட உணவு கிடைக்கும், இந்த மாதிரி உடை கிடைக்கும். நான் ஒரு காலத்துல ரொம்ப, அதாவது ட்ரெஸ் எல்லாம் கூட ரொம்ப காஸ்ட்லியா எல்லாம் போட மாட்டேன். ஏன்னா வசதி, ஹோல்சேல் கடையில போய் கோயம்புத்தூர்ல ஒரு சேட்டு கடை இருக்கு, இருக்கிறதுல சீப்பா தான் வாங்கிட்டு வருவேன். ஆனா என் மனசுக்குள்ள ஒரு நாளைக்கு நல்ல சூப்பர் ட்ரெஸ், நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட், எப்பவுமே ஒயிட் அண்ட் ஒயிட் போடணும்னு ஆசை மனசுக்குள்ள. பாருங்க, மதிப்பு மிக்கவர்களுக்கு ராமதாஸ் காட்டன் அப்படி பக்கம் போட்டிருக்கேன். என் மனசுல நினைச்சேன் சார், அது எப்படின்னா டெய்லி கஞ்சி போட்டு கட்டணும், காஸ்ட்லி ஆகுங்க, பரவாயில்ல நினைப்போம் மனசுல. இப்ப பாருங்க, டெய்லி கஞ்சி. ஸ்கூல்ல படிக்கிற போது 2 செட் யூனிஃபார்முக்கு மேல ட்ரெஸ் கிடையாது. ஒண்ணு மாற்றி ஒண்ணு துவச்சு போடணும், இல்லைன்னா பழைய சட்டை தான் போட்டு போவேன். அவ்வளவு ஏழ்மை. இன்னைக்கு பாருங்க, வீட்டுல மக்கள் எவ்வளவு துணி, ஒயிட் ட்ரெஸ் நிறைய தைக்காம கிடக்குது. போற ஊர்ல எல்லாம் மக்கள் கொடுக்குறாங்க. இப்ப ரொம்ப நாள் ஆச்சு துணி எடுத்து. வருஷத்துல ஒரு செட்டு கண்டிப்பா ராமராஜ் காட்டன் வந்துடும், ஃப்ரீயா கொடுத்துட்றாங்க தீபாவளிக்கு. அது போக எல்லாரும் பிள்ளைகள் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க, வெட்டிங் டே, பர்த்டேக்கெல்லாம். வருஷத்துக்கு ஒரு 3-4 செட்டு போதாதா? போதும், அதுவே அது பாட்டில் கூடிக்கிட்டே போகுது. நீங்க நினைக்கணும் மனசுல, வீடு இப்படிப்பட்ட வீடு வேணும் நினைங்க மனசுல. வீட்டை மனசால கட்டிடணும் சார். கனவு காணுங்கள், இந்த மாதிரி உணவு சாப்பிடுவேன், இந்த மாதிரி உடை போடுவேன், இந்த மாதிரி வீடு வச்சிருப்பேன். வீடு கட்டணும்னாலே அந்த வீட்டை டிசைன் போட்டு, பெட்ரூம் போட்டு, பாத்ரூம் அட்டாச்சு போட்டு, இந்த ஹால் போட்டு, டைனிங் ஹால், வீடு இப்படி இப்படி இருக்கும். அந்த வீட்டில் அப்படியே குடியிருந்து வாழ்ற மாதிரி ஒரு கனவு காணும். அப்படி இல்லாம சொந்த வீடா? நமக்கு சுக்கிரன் வீக், ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான், அவனுக்கு சொந்த வீடே இல்லை, நிச்சயமா ஆயுள் காலத்துக்கு சொந்த வீடு வராது. நெகட்டிவ் தாட், புரியுது? அந்த பாசிட்டிவ் தாட் வேணும். அதே மாதிரி கார், நான் 2 கார் வாங்கினேன். 2 முறை ஒரே நேரத்தில் இல்லை, அது பழசா பொண்ணா இருக்கு. நான் எப்படி கார் வேணும்னு நினைச்சனோ அதே மாதிரி கார் நினைக்க சார் சொன்னாங்க. நினைச்சீங்க பெரிய காரை நினைச்சிருக்கலாம்ல, நான் நினைக்க மாட்டேங்க. என் மனசுக்கு தெரியும் எனக்கு எந்த கார் வாங்க முடியும்னு. இந்த ஹெலிகாப்டர் வாங்கணும்னு நினைப்பேனா? அம்பானி நினைப்பார், அவர் பிளைட் வாங்கணும்னு நினைக்கிறாரு, வாங்குறாரு. அதனால எது நடக்குமோ, எது தேவையோ அதை நம்முடைய மனம் நினைக்கும். மாதிரி சொல்றாங்க, நினைப்பது நடக்கும். ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கிற போது எக்ஸ்கர்ஷனே போனதில்லை, சுற்றுலா. ஏன்னா வசதி இல்லை. எங்க அப்பாட்ட கேட்பேன், இப்போ நான் டூர் போனேன், எல்லாரும் எக்ஸ்கர்ஷன் போறாங்க, இருந்தா எடுத்துட்டு போனது. அங்க என்ன இருக்கும்? அறுவடை காலம் வரும், சின்ன விவசாய குடும்பம், வாழை கொலை வெட்டணும், இல்லை நெல் வரணும், அப்பவே எல்லாம் டிஸ்போஸ் ஆகிடும். விசாரிச்சா எடுத்துட்டு போகும்பாரு. நான் நினைப்பேன். அப்புறம் இந்த பசங்க எல்லாம் போவானுங்களா, நான் சொல்லுவேன், போங்கடா போங்க, நானும் ஒரு நாளைக்கு சுற்றுவேன்டா ஊரா. அரசாங்க உத்தியோகம் கிடைச்சிட்டு பாருங்க, அரசாங்க கவர்மெண்ட் செலவுலே தமிழ்நாடு முழுக்க சுற்றிக்கிட்டார். இப்ப நம்ம உலக சமுதாய சேவா சங்க செலவுல இந்தியா முழுக்க சுற்றிக்கிட்டார். வெளிநாட்டு மக்களுடைய உதவியினால பல வெளிநாடுகளுக்கு பிளைட்ல போயிட்டு புரியுதா? ஒண்ணு ஏன் செலவே கிடையாது. 100 ரூபா பஸ்ல வச்சுட்டு பிளைட்ல யாருன்னா வரும்போது 100 ரூபாய் நினைங்க, கனவு காணுங்க. புரியுதா? அது எப்படி நினைக்கணும்னா அவன் செஞ்சு நினைக்கணும். வேண்டியாங்கு எய்தலால் செய் தவம். இதுல அது நூல் இருக்குது. நீங்க பிறவியிலேயே தவ பலனோட வந்திருப்பீங்க சிலர். அவங்க நீங்க இப்ப தவம் பண்ணாமலே நினைக்கிறது நடக்கும். அது சாஸ்திரம் சொல்லுது, ஜோதிட சாஸ்திரம். நான் ஜோதிட ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறேன். பூர்வ புண்ணியம் ஸ்தானம்.
இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 5 குடையவன் அப்படி உச்சமா இருந்தான்னு வச்சுக்கோங்க, நீ தவம் பண்ணாமலே உனக்கு நினைக்கிறது நடக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனக்கு உச்சம், சுக்கிரன் உச்சம், செவ்வாய் உச்சம், சுக்கிரன் உச்சம் சுகபோகங்கள், செவ்வாய் உச்சம், சும்மா சொல்லுங்க உண்மையை. இதெல்லாம் ஒரு அமைப்பு இருக்கணும். சரி, துறவியில புண்ணியம் இல்லை, இப்ப என்ன பண்ணணும்? இப்ப புண்ணியம் பண்ணு. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். புண்ணியம்னா வேற ஒண்ணும் இல்லை, தர்ம நெறியில் வாழ்தல். புண்ணியம்னா நீங்க என்ன, நீ யாருக்கும் துன்பம் கொடுக்காத, துன்பப்படுறவங்களுக்கு உதவு. நீ பொருளால உதவுனீன்னா உனக்கு பொருள் வரும். அது கொடுத்து வச்ச முந்தின ஜென்மத்துல எல்லாருக்கும் கொடுத்து வச்சான். இல்லாதவங்களுக்கு எல்லாம் பொருளை கொடுத்தா இப்ப அவனுக்கு தேவைப்படும் பொருளாம் வந்துகிட்டே இருக்குது. புரியுதா? சரி, இப்ப முன்னால இல்லை, இப்போ அது பண்ணலாம்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ பொருள் செல்வந்தராக வாழ வேண்டுமானால் தொழில் திறமை, உழைப்பு, சிக்கனம், திறமையான ஆட்சி நிர்வாகம் மட்டுமல்ல, ஊருக்கு என்ன வேணும்? ஒரு பார்ட்டிசிபார். அறத்தான் வருவதே இன்பம். அறவழியில் பொருள் ஈட்டணும். அதான் வள்ளுவர் சொன்னார். பொருட்பாலுக்கு முன்னால என்ன வச்சாரு? அறத்துப்பால். அறத்துப்பால் எங்க தொடங்குது? இறை வணக்கம், பாயிரம், இறை உணர்வு பெற்றால் ஒழிய. யாரோ பேசுனாங்க, ஐயா தான் யாரோ பேசுனாங்கன்னு நினைக்கிறேன். இறை உணர்வு பெற்றால் ஒழிய அறநெறி விளங்காது. இறை உணர்வும் அறநெறி. அப்போ அந்த இறை நிலையை நீங்க உணரணும். எது தெய்வம்னு தெரிஞ்சுக்கணும், எது கடவுள்னு தெரிஞ்சுக்கணும். அது எதுவா இருந்து போட்டு நமக்கு என்ன, எல்லா இலவங்களாம் ஒண்ணுதான்னா தெய்வம் ஒண்ணுதானே. அப்ப நீங்க வணங்குறது தெய்வம்னு தெரிஞ்சா வணங்குறீங்க. எதுக்கு வணங்குறீங்க? தெய்வத்தை எதுக்கு வணங்கணும்? வேண்டதுக்கா? வேண்டி பெற வேண்டியது ஒண்ணுமே இல்லையே. மகிழ்ச்சி சொல்லுவாங்க, கடவுள்கிட்ட போய் எனக்கு கடவுளே எனக்கு அந்த பொருளை கொடு, இதெல்லாம் பொருளை தானே கேட்குறீங்க. பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பத்தை வேண்டுறீங்க. அதுக்கு பொருள் வேணும், புகழ் வேணும், இதானே வேண்டுறீங்க. அதிகாரம் வேணும், கடப்பொருளும் உயிர் பொருளும் வேணும், இதைத்தானே வேண்டுறீங்க. கடவுள்கிட்ட போய் ஒருவேளை கடவுள் ஒரு காட்சி கொடுத்து சினிமாவில் வர்ற மாதிரி வந்தா, ஏன்பா நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் ஒண்ணும் இல்லாம இருக்கிறேனே, பாப்ப எங்கிட்ட வந்து கேட்கிறீங்க. உனக்கு தேவையான மூலப்பொருளையும் கொடுத்தாச்சு, அதை உற்பத்தி பொருளை ஆக்கிற விஞ்ஞான அறிவையும் நான் கொடுத்துட்டேன். நீ பொருளை ஈட்ட வேண்டியதானே. என்னங்க என்கிட்ட வந்து கேட்கிற? புரியுதா? ஆனா இப்ப எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கடவுளை போய் வேண்டிட்டு இருக்கோம், பொருளை தான் வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி திருவண்ணாமலை நாளைக்கு கிரிவலம் எதுக்கு போறாங்க? பொருளுக்காக. இந்த உடல் பொருள் வேணும், நல்லா இருக்கணும், அனுபவ பொருள்கள் வேணும், உயிர் பொருள்கள், கணவன் மனைவி பிள்ளைகள்லாம் வேணும், புகழ் வேணும். பொருள் தானே வேண்டுறீங்க. பொருள் வேண்டதுங்க போகணுமா? இல்ல. அறநெறியை தெரிஞ்சுக்கிட்டு நீ உழைச்சா போதும். பொருள் ஈட்டும் அறிவும் அறநெறி அறிவும் இருந்தால் என்ன செய்யலாம்? அறவழியில் பொருளை ஈட்டலாம். அதுக்கு முன்னாடி என்ன வேணும்னா இறை உணர்வு. என்ன புரியுதா? இப்போ இறை உணர்வு பெற்றால் நான் உனக்கு இந்த பொருள் வளத்தோட வாழ்கிற அறிவு வரும். அந்த இறைநிலைக்கு பெயர் அருள். இப்பதான் அருள் இல்லாருக்கு அவ்வுலக இல்லை அப்படின்னு என்னன்னு கேக்குறீங்களா? பொருள் இல்லாருக்கு புலன் இன்பம் இல்லை, அருள் இல்லாருக்கு இந்த 5 இன்பம் தானே பொருள் உறவு இன்பம். இறைவனை உணர்ந்த உடனே அது 6வது அறிவுக்குரிய இன்பம். அந்த இன்பம் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? அனுபவிச்சாதான் தெரியும். பொருள் உறவு எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? நீங்க அனுபவிச்சாதானே தெரியும். இப்ப ஆப்பிள் சாப்பிட்றீங்க, ஆப்பிள் நல்லா இருக்குன்னு சொன்னா இங்க சாப்பிட்டா தானே தெரியும். உங்களால சொல்ல முடியுமா? அதே மாதிரி ஆனா எல்லாரும் பொருள் உறவு இன்பத்தை அனுபவிச்சிருக்கிறோம். தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு சாம்பத்திய உறவுலையும் மெட்டீரியல் பிரச்சனையும் அனுபவிச்சிருக்கிறோம்.
இன்பம்னா என்னன்னு தெரியும். இறைவனை உணர்ந்தவர்களுக்கு தான் அந்த பேரின்பம்னா என்னன்னு தெரியும். அந்த பேரின்பத்துல தான் இப்ப நான் பேசிக்கிறேன். அப்படி முதல்ல அது ஒரு எஸ்டேசி, ஒரு இன்பம் இருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த நபரிடம் அன்பு மலர்ந்திருக்கும். அவங்க யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டாங்க, துன்பப்படுகிற மக்களுக்கு உதவுவார்கள், அவர்களுக்கு தீங்கு செய்தால் கூட மன்னித்து விடுவார்கள். இன்னா செய்தாரை ஒருத்தல். அப்படிப்பட்ட அன்பு யாரிடம் இருக்கிறதோ அவர்கள்தான் இறை உணர்வு பெற்றவர்கள். அவர்கள் அதில் ஒரு இன்பத்தை காண்பார்கள், பிறருக்கு உதவுறதில்லை. ஏன்னா அவங்க எதையும் எதிர்பார்க்கல. நிஷ்காமிய கர்மம். துன்பப்படுறவங்களுக்கு உதவணும். நான் கூட அங்கிருந்து வரும்போது லேட் ஆகிடுச்சு, சீக்கிரம் போகணும், இந்த மக்களுக்கு போய் நல்ல ஒரு சப்ஜெக்ட்ல உரையாற்றணும், அவங்களெல்லாம் மகிழ்விக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, ஒரு விருப்பம், அதுல ஒரு இன்பம். இப்ப நான் அவ்வளவு பேசினேன், உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு, செல்வந்தராவது நிச்சயமா நீ கேட்பேன், நிச்சயம்தான் நீ சொல்லிட்டீங்கன்னா எனக்கு அங்க ஒரு இன்பம் வரும் பாருங்க. இப்ப சொல்லுங்க, எல்லாரும் செல்வந்தர் ஆக முடியுமா முடியாதா? இன்னொன்னு, துன்பம் இல்லாமல் இன்பமாக வாழ்வதற்கான அறிவு இருக்கு பாருங்க, அதுல தெளிவு. யாரு கேட்டவங்க என்ன துன்பம், வாங்க இவங்களுக்கு துன்பம் இல்லாமல் இன்பமா வாழணும், நான் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு. அந்த துன்பம் இல்லாமல் இன்பமாக வாழ்வதற்கான அறிவில் பூரண தெளிவு இருக்கும். அவங்க கிட்ட ஒரு இன்பம் இருக்கு பாருங்க, அதான் பேரின்பம். அது அந்த அருளை உணர்ந்தவர்களுக்கு. எது அருள்னா என்னது? அறிவு. அறிவுனா எது? அதுதான் ஆன்மா, கடவுள். அதான் தெய்வம் அருள், அருள்மிகு, அருள்மிகு அண்ணாமலை, அருள்மிகு விநாயகர். எல்லா மதத்திலையும் அருள்மிகு சொல்றாங்க. புரோட்டஸ்டன்ட் ரோமன் கத்தோலிக்ல கூட அங்க இருக்கிற பாதிரியாருக்கு என்ன பேருங்க? அருள் தந்தை. நிறைய பேர் நம்ம சாமிஜியே கூட கேட்டாங்க, அருள் தந்தைன்னா இவர் என்ன கத்தோலிக் பாதிரியாரான்னு கேட்டாங்க. இவங்க எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சு போச்சா? அப்போ அங்கதான் பேரின்பம் வரும். அப்பதான் மன நிறைவு, இனி பிறவி இல்லை. ஏன்னா சிற்றின்பம் வந்துருச்சு, பேரின்பம் வந்துருச்சு. இந்த உலக இன்பத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு மரணம் இல்லை. ஏன்? இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கிற மனம் என்பது எது? ஆன்மா. அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக இருப்பது எது? பஞ்சபூத கரைசல். பஞ்சபூதமாக இருப்பது எது? ஆன்மா. அதை அனுபவிப்பது எது? மனம். அது எது? ஆன்மா. ஆன்மா ஆன்மாவை ரசிக்கிறது. இங்கே உணர்வதும் உணரப்படுவதும் ஒன்றே. புரியுதா தத்துவம்? இப்போ ஆன்மா. அப்போ இந்த உடல் மட்டும்தான் நானா? இருக்கிற எல்லா உடல்களும் நான் தான், எல்லா உயிர்களும் நான் தான். எல்லா உடலிலும் இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கிறது யாரு? நான் தானே. ஒபாமா யாரு? நான் தான். யாரு? ஆன்மா தானே. பில்கேட்ஸ் யாரு? நான் தான். மோடியும் நான் தான், அம்மாவும் நான் தான். அது எந்த அம்மாவா இருந்தாலும் அம்மாவும் நான் தான், ஐயாவும் தான். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா கேட்டாங்க, உலக அழகினாங்க, அதுவும் நான் தான். பாரதி சொன்னார, நோக்கும் இடமெல்லாம் யாமின்றி வேறு இல்லை, நோக்க நோக்க களியாட்டம், சர்வமும் நானே. வேதம் சொல்லுகிறது, விண்ணும் காற்றும் நெருப்பும் நீரும் மண்ணும் நானே. நான் விண்ணில் உருவமாக, காற்றில் ஓசையாக, கனலில் ஒளியாக, நீரில் சுவையாக, மண்ணில் வாசனையாக, ஜீவனில் நானே மனமாக இருக்கிறேன். என்னை தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்ப எனக்கு அழிவு உண்டா? செத்து போனது யாரு? நான் தான். அடக்கம் பண்றது யாரு? நான் தான். தொடர்ந்து வாழ போறது யாரு? நான் தான். சீரியல் பார்த்து செத்து போனதும் நான் தான், தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் நான் தான். தத்துவம் எவ்வளவு எளிதாயிருக்கு பாருங்க நண்பர்களே. இப்ப சொல்லுங்க, இதுதான்
பொருள் வளத்தோடு வாழ்வதற்கு அருள் வளம் வேண்டும். பொருள் செல்வந்தராக வாழ்வதற்கு நாம் அருள் செல்வதாக வேண்டும். புரியுதா? அந்த அருள் தான் அறிவு. அறிவுக்கு பேர் தான் அருள். ஏன்னா அறிவை தொட்டு துவைத்து முகர்ந்து பார்த்து உணர முடியாது. குழந்தைகளுக்கு எட்டாதது அறிவு. அதுதான் ஆன்மா, அதுதான் கடவுள். ஆக ஆன்மீக அறிவில் உயர்ந்தால், ஆன்மாவை அறிந்தால் நாம் பொருள் செல்வந்தராக வாழ முடியும். எப்படி? தவம் செஞ்சு நினைச்சாலே போதும். இப்பதான் உளவியல் துறையில சொல்றாங்க, கனவு காணுங்கள், நினைச்சது நடக்கும். கேளுங்கள் தரப்படும், கட்டுங்கள் திறக்கப்படும். என்ன பொருள் வேண்டும், எப்பொழுது வேண்டும், என்ன தரத்தில் வேண்டும், நினைச்சா வருமா வராதா? இப்ப சொல்லுங்க, எல்லாருக்கும் செல்வந்தராக வாழ்வதற்கான வழி தெரிந்துவிட்டது என்று நான் நம்புகிறேன். தெரிந்துவிட்டதா? செல்வந்தராகலாம். ஆனா பொருள் செல்வந்தர் ஆகணும்னா எந்த செல்வந்தர் ஆகணும்? அதனாலதான் இந்த அருள் செல்வர்னு பட்டம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் அருள் நிதின்னு ஒரு பட்டம் கொடுத்தோம். கொடுத்தது யாரு? அருள் தந்தை வேதாத்திரி. இப்ப புரியுதா? மனவளக்கலையில அருள் செல்வர்னா யார்? நீங்க அருள் செல்வர் வரையில நீங்க பயிற்சி எடுத்துட்டாங்க. அருள் செல்வர் எப்ப கொடுக்குறோம்? இறை உணர்வு பெறுவதற்கான துரியாதீத தவம். அப்ப துரியாதீத தவம் கொடுத்த உடனே அருள் செல்வர்னு கொடுத்துட்டோம். இனிமே நீங்க அருள் துறையில உயர்ந்துடலாம். அதுக்கப்புறம் என்ன? இறை உணர்வு பெற்று மன நிறைவு பெற்று நீங்க பிறருக்கு உதவுனீங்க. அப்புறம் தான் யார் ஆயிட்டீங்க? அருள்நிதி ஆகி விடுகிறோம் என்று கூறி, அன்பானவர்களே, ஒரு நிறைவாக நான் பேசியிருக்கிறேன். உங்களுக்கும் நிறைவாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். செல்வந்தராக வாழலாம். பொருள் செல்வந்தராக வாழ்வதற்கு நாம் அருள் செல்வந்தராக வாழ வேண்டும். அருள் நாட்டத்தோடு இந்த அருள் அறிவுக்கு தான் வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் எல்லா இடங்களிலையும் இந்த மாதிரி மனவளக்கலை மன்றங்களை அமைத்து இந்த மக்களுக்கு ஆன்மீக அறிவு விளக்கேற்றுகிறார்கள். இந்த ஆன்மீக அறிவு விளக்கேற்று இதில் இந்த பணியை 14 ஆண்டு காலமாக இந்த அறக்கட்டளை செய்து வந்திருக்கிற தலைவர்களுக்கும் அரங்காவலர்களுக்கும் ஆசிரியர் குடும்பங்களுக்கும் அருள் தொண்டர்களுக்கும் மீண்டும் எனது வாழ்த்துக்களையும் மதிப்பையும்